வணக்கம். நம்ம இன்னைக்கு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது எங்கே பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரி பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்குங்கிற டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நாம் போடுற அடுத்தடுத்து சோலார் சம்மந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கிடலாம். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப், சோலார் ஆன்கிரிட், சோலார் ஆஃப்கிரிட் சிஸ்டம் அமைத்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு நல்ல முறையில் சோலார் சிஸ்டம் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ள வேண்டிய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், எங்கே பண்ணி கொடுத்துருக்குற டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மலை உயரத்தில் நியர் அபவுட் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலையில் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு எப்படின்னா ஒரு பண்ணைக்குட்டையில் தண்ணி வரும். அந்த தண்ணியை அங்கேருந்து ஒரு 900 அடி உயரம் வர தண்ணி கொண்டு போய் ரப்பர் தோட்டத்தில் பயன்படுத்தணும். ஸோ அதுக்காண்டி நம்ம இவங்களுக்கு சஜஷன் பண்ணது பார்த்திங்கன்னா 3 HP சோலார் வாட்டர் பம்பு பயன்படுத்தி நம்ம 900 அடி வரை கொண்டு போயிருக்கோம் தண்ணி. அது பார்த்திங்கன்னா ஒரு 400 to 600 அடி உயரம் இருக்கும். லென்த்தாக பார்த்திங்கன்னா ஒரு 900 அடி இருக்கும். ஸோ அங்கே ஒரு 1.25 இன்ச் டெலிவரி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு சொட்டு நீர் மாதிரி அமைச்சு கொடுத்துருந்தோம். இது போக அவங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டுமே அந்த மலையில் கரண்ட் எதுவுமே இல்லைல்ல, அதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டு கொடுத்துருந்தோம். இங்கே எப்பவும் போல பார்த்திங்கன்னா ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தி மோனோ பேனலை பயன்படுத்தி தான் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்தோம். அது போக நாம் இங்கே பயன்படுத்தியிருக்கிற மோட்டருக்கு 3 வருஷம் வாரண்ட்டி. எஸ்எஸ் மோட்ரு, எஸ்எஸ் சிம்பிளர், PMSM டெக்னாலஜி மோட்டரை பயன்படுத்தி 3 வருஷம் வாரண்ட்டி. நம்மளோட ட்ரைவுக்கும் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும். பேனலுக்கு பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும். இது போக நம்ம உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனில் லைட்டிங் அரெஸ்ட்டு, எர்த்திங்கு எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். அது போக மோட்ரு, பைப்பு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, ஏற்றுறது, இறக்குறது, குழி தோன்றது முதற்கொண்டு நம்மளே பண்ணி கொடுத்து தான் நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். மேக்ஸிமம் 1 டேயில் ஒர்க் முடிஞ்சிடும். இது கொஞ்சம் மழைங்கிறதுனால இங்கே போகிறதுக்கே டைம் ரொம்ப எடுத்துடுச்சு. ஸோ கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருந்ததுனால இந்த சைட்டு மட்டும் நம்மளோட இன்ஸ்டாலேஷனில் 2 நாள் டைம் எடுத்தது, 3 HP. மற்றபடி உங்களோட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பக்காவாக முடிஞ்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் உங்கள் இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் சைட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி பண்ணுனா உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத உங்கள்கிட்ட அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டு உங்கள் சஜஷன் என்னங்கிறதையும் கேட்டுட்டு 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன பண்ணுனா கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுக்குறோம். இதனால் என்ன நடக்கும்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு தண்ணியோட அவுட்புட்டு எல்லாமே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தப்போ நம்ம மோட்டர் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம், பம்பு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். அது போக இது இப்போ அந்த பண்ணைக்குட்டையில் பார்த்திங்கன்னா இது ஒரு 900 அடி கொண்டு போகணும் அப்படின்னா 10 HP 15 HP தேவைப்படும். ஆனால் நாங்கள் 3 HPலேயே என்ன பண்ணோம், போர்வெல் மோட்டரை இன்ஸ்டால் பண்ணி அதுக்குன்னு ஒரு செட்டப் பண்ணி வச்சு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இப்படி ஒரு நல்ல ஐடியா மூலியமாக சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி